நிதிக்கரை நண்பர்களுக்கு வணக்கம். ஏற்கனவே முதலமைச்சர் கேண்டிடேட்டை அறிவித்து தேர்தலில் போட்டியிடுற 4 பிரதான கட்சிகளோட தேர்தல் அறிக்கையும் விமர்சனம் பண்ணி தனித்தனியாக வீடியோ போட்டிருந்தோம். அது நிறைய நண்பர்கள் பார்த்துருக்காங்க, பல்வேறு கருத்துக்களை சொன்னாங்க. நாம் 4 கட்சிகளோட தேர்தல் அறிக்கையும் ஒவ்வொரு டாப்பிக்காக எடுத்துக்கிட்டு அதை ஒப்பிட்டு என்னென்ன விஷயத்தில் யார் யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ பண்ணுறதா இருக்கும். முதல்ல அதிமுக இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாநிலத்தோட நிர்வாக மற்றும் நிதி உரிமைகளை காப்பாற்றுறதுக்காக இப்போ இருக்கிற அரசியலமைப்பு சட்டத்தில் மாநிலங்களுக்கான உரிமையை அதிகரிக்கிறதுக்காக மத்திய அரசோடு நாங்கள் பேசி அந்த உரிமையை பெறுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க. திமுக இதே விஷயத்தில் என்ன சொல்லுதுன்னா, மாநிலத்துக்கான சுயாட்சி அவங்க ஏற்கனவே ரொம்ப நாளாக பேசிகிட்டு இருக்க அந்த விஷயத்தை தொடர்ந்து வலியுறுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படின்னு சொல்லி பிஜேபியால் முன்வைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தை நாங்கள் கடுமையாக எதிர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி விஷயம் சொல்கிறாங்க. கவர்னர் அப்படிங்கிற பதவியே தேவையில்லை அப்படிங்கிறத தொடர்ந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க. இதுக்கு அடுத்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்தோம்னா ஃபுல் ஸ்டேட் அட்டானமி அப்படிங்கிறது தான் வலியுறுத்தி பேசுகிறாங்க. பல்வேறு அம்சங்களை பார்க்கும்போது ஒரு பெனவலண்ட் டிக்டேட்டர்ஷிப், அதாவது அன்பான சர்வாதிகார ஆட்சி அப்படிங்கிறத நாங்கள் வலியுறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஈழத்தில் பிரபாகரன் உயிரோடு இருந்தபோது அங்கே நடந்துக்கிட்டு இருந்த நிர்வாக முறை அப்படிங்கிறதோட ஒப்பிடலாம் அப்படிங்கிறது பரவலான கருத்து. அதுக்கு அடுத்தது தாவேகா விஜய்க்கு போனோம்னா அவரும் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு. அதே மாதிரி கவர்னர் பதவி தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மாநிலத்தோட உரிமை தனித்தன்மை அதை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் தேவையான நடவடிக்கைகள் எடுப்போம், ஒத்த கருத்துடைய மாநிலங்களோடு சேர்ந்து இது மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. திமுக இருமொழி கொள்கை அப்படிங்கிறதுல யாருக்கும் எந்த சந்தேகமும் இருக்க முடியாது. இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்க்கிறாங்க அப்படிங்கிறதுலையும் நமக்கு சந்தேகம் இல்லை. ஆனால் தாவேகா இப்போ வெளியிட்டிருக்க தேர்தல் அறிக்கையிலையும் இதை பற்றி பேசும்போது அவங்களும் இதே தான் சொல்கிறாங்க. நாங்கள் இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறோம், மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்லுது அப்படின்னா, நாங்கள் ஒரு மொழி கொள்கை அப்படிங்கிறாங்க. அதாவது தமிழ் மட்டும் போதும், தமிழ் பிரதானமாக இருக்கும், மற்ற லாங்குவேஜை கற்றுக்கிறத நாங்கள் எதிர்க்க மாட்டோம். ஆனால் அந்த லாங்குவேஜ் கற்றுக்க விரும்புகிறவங்களுக்கு அதுக்கான அனுமதி உண்டு, வசதி உண்டு. ஆனால் நாங்கள் ஆட்சி ரீதியாக நிர்வாக ரீதியாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது எல்லா மட்டத்திலையும் தமிழுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படிங்கிறது நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கையாக இருக்குது. அதிமுகவுக்கு வந்தோம்னா அவங்க இதில் ஒரு பொத்தம் பொதுவாக முள்ளு மேலே விழுந்த சேலை மாதிரி பக்குவமாக பேசிட்டு போயிருக்காங்க. கல்வி இன்றைக்கி கன்கரண்ட் லிஸ்ட், அதாவது மத்திய அரசு மாநில அரசு ரெண்டும் முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் அப்படிங்கிறது தெரியும். அந்த கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்கிறதுனால தான் பல சிக்கல்கள். அதனால் அது கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருந்து அது ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு கொண்டு வரணும்னு பரவலாக பேசப்படுது. அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் திமுக அதை ரொம்ப வெளிப்படையாக கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லுது. இதே தான் தாவேகாவும் சொல்லுது. எடப்பாடியை பொறுத்தவரையில் இதே தான் சொல்கிறார். எஜுகேஷன் ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வரணும், அதுக்கான முயற்சிகளை எடுப்போம், மத்திய அரசோடு பேசி அதுக்கான அனுமதியை பெறுவோங்கிறாரு. இது தவிர அவங்க ஏற்கனவே ஆட்சியில் இருந்தபோது பள்ளி மாணவர்களுக்கு இலவச லேப்டாப் கொடுத்துருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரியான திட்டத்தை மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்கிறார். திமுகவை பொறுத்தவரையில் கல்லூரி மாணவர்களுக்கு லேப்டாப் அப்படிங்கிறத தொடருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதே மாதிரி புதுமை பெண் திட்டத்தை தொடர்ந்து நடத்துவோம். அதில் இப்போ 1000 ரூபா கொடுத்துருந்தோம், அது 1500 ரூபாய் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணி இன்னும் வலுப்படுத்துவோம் அப்படிங்கிற அளவில் அவங்க அதை பற்றி சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் கல்வி ஆரம்ப பள்ளியிலிருந்து உயர்கல்வி வரையும் எல்லாமே தமிழில் தான் இருக்கும் அப்படிங்கிறத ரொம்ப எம்பசைஸ் பண்ணி சொல்கிறாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னென்னா, அதாவது அமைச்சர்கள், எம்எல்ஏ, எம்பி, அரசு அதிகாரிகளில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இது மாதிரியான உயர் பதவியில் இருக்கவங்க எல்லாம் அவங்க குழந்தைங்களை அரசு பள்ளியில் தான் படிக்க வைக்கணும்
அது வந்து ஒரு சட்டமாகவே கொண்டு வரும் அப்படிங்கிற ரீதியில் வந்து சொல்கிறாங்க. தாவேகாவை பொறுத்தவரையில் காமராஜர் ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒரு திட்டத்தை அவங்க சொல்கிறாங்க. நீட் தேர்வை பொறுத்தவரையில் அதிமுகவோட கொள்கை என்ன அப்படின்னா, அவங்க ஏற்கனவே வந்து நான் நீட் தேர்வை வந்து ரத்து செய்வோன்னு சொன்னவங்கள வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா? அதனால் அவங்க அப்படி சொல்லலை. ஆனால் நீட் தேர்வுக்கு தயாராவதற்கு நாங்கள் மாணவர்களை வந்து தயார் பண்ணுவோம். அதாவது அவங்களுக்கு வந்து கோச்சிங் கொடுக்கறதுக்கு அதுக்கான ஏற்பாடெல்லாம் செய்வோம். குறிப்பாக அவங்க வந்து அரசு பள்ளிகளில் இருந்து மருத்துவ கல்விக்கு போகிறவங்களுக்கு ரிசர்வேஷன் 7.5% கொடுக்க போகிறேன்னு சொன்னாங்க இல்லைங்களா? அந்த மாதிரியான ஆட்களுக்கு தேவையான பயிற்சி கொடுக்கறதுல நாங்கள் கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிறாங்க. திமுக மறுபடியும் வந்து நீட் தேர்வை வந்து ரத்து செய்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுவோங்கிறது இதையே தான் வந்து தாவேகாவும் சொல்லுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் மற்ற கல்விகள் மட்டும் இல்லை, மருத்துவ கல்வியும் கூட முழுமையாக மாநில அரசோட கட்டுப்பாட்டில் தான் இருக்கணும் அப்படிங்கிறத தொடர்ந்து வலியுறுத்துகிறாங்க. எடப்பாடி வந்து ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறத தேசிய அளவில் நடத்தி அதை வந்து அது மூலமாக விகிதாச்சார பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறத வந்து அமல்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுவோம் அப்படிங்கிறாரு. அதனால் மத்திய அரசு தான் வந்து இந்த கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறத நடத்தணுங்கிறார். திமுகவுக்கு வந்தோம்னா அவங்களும் வந்து கேஸ்ட் சென்சஸ் அப்படிங்கிறது மத்திய அரசு தான் பண்ணணும். அதை வரக்கூடிய இதில் பண்ணி அதில் விகிதாச்சார அடிப்படையில் வந்து அந்தந்த ஜாதிகளுக்கு உண்டான பங்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க. நாம் தமிழர் சீமான் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் வந்து ஜாதியற்ற ஒரு சமூகத்தை நாங்கள் உருவாக்குறதை நோக்கி போயிட்டுருக்குறோம். அதனால் இந்த மாதிரியான விஷயங்களில் நாங்கள் வந்து அக்கறை செலுத்த மாட்டோம். குறிப்பாக வீடு மற்றும் இருப்பிடம், அதாவது சுடுகாடு இடுகாடுன்னு சொல்லலாம், இந்த ரெண்டுத்துலேயுமே கூட வந்து ஜாதி வந்து இன்னும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் ஒரே இடத்துல குடியிருக்கிற மாதிரியான ஏற்பாடுகளையும், அதே மாதிரி குறிப்பிட்ட இனத்தை சேர்ந்தவங்கள ஒரே இடத்துல புதைக்கிறது அப்படிங்கிறதுக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற திசையை நோக்கி நாங்கள் வந்து சமூகத்தை நகர்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. தாவேகாவுக்கு வந்தோம்னா விஜயோட இந்த அறிக்கையில் அவங்க பயன்படுத்தியிருக்க வார்த்தை வந்து நமக்கு கொஞ்சம் ஆச்சரியத்தை கொடுக்குது. கேஸ்ட் சர்வே அப்படிங்கிற வார்த்தையை ஸ்பெசிஃபிக்காக ப்ராக்கெட்டில் இங்கிலீஷில் போட்டு வேறு பயன்படுத்தியிருக்காங்க. இப்போது நடைமுறையில் கேஸ்ட் சர்வே, கேஸ்ட் சென்சஸ் அப்படின்னு 2 விஷயம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பரவலாக ஒரு பொதுவான அரசியல் புரிதல் இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும். பெண்கள் தொடர்பான விஷயந்தான் இந்த தேர்தலோட மையப்புள்ளி அப்படிங்கிறது பரவலாக பேசப்பட்டு வருது. அதில் வந்து முதல்ல தன்னோட தேர்தல் அறிக்கையை வெளியிட்ட அதிமுக வந்து ஏற்கனவே இப்போ உரிமை தொகையை 1000 ரூபாயை 2000 ரூபா ஆக்குவேன்னு சொல்லியிருந்தார். அது இல்லாமல் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 10,000 ரூபா கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இது தவிர தாலிக்கு தங்கம் அப்படின்னு ஒரு திட்டம் வரும், இலவச ஃப்ரிட்ஜு கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். பெண்களுக்கு மட்டும் இல்லை, நாங்கள் ஆண்களுக்கும் இலவச பஸ்ஸு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தார். இது போக அம்மா பெட்ரோல் அப்படிங்கிற பேரில் பெண்களுக்கு ஒரு காவல் படையை வந்து தனியாக உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேலை செய்கிற பெண்கள் வந்து அவங்க வேலைக்கு போகிறதுக்காக வாகனம் வாங்கிறதுக்கு, இருசக்கர வாகனம் வாங்கிறதுக்கு 5 லட்சம் பெண்களுக்கு 25,000 ரூபாய் வந்து சப்சிடி கொடுப்போம் அப்படிங்கிற அந்த ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட திட்டத்தை மீண்டும் வந்து அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவுக்கு வந்தோம்னா இப்போ இருக்கிற உரிமை தொகை வந்து 1000 2000 ரூபாய் ஆக்கப்படும் சொன்னாங்க. அது தவிர 8000 ரூபாய்க்கு கூப்பன் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது தவிர ஏற்கனவே இந்த விடியல் பயணம் அப்படிங்கிறது தொடரும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு இது. அதை தவிர ஒரு குறிப்பிட்ட தனியார் நிறுவனம் அந்த நிறுவனத்தோட உயர் பதவிகளில், அதாவது உத்தேசமாக அவங்க சொல்கிறது வந்து மாதம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குகிற பொறுப்பில் பெண்கள் நியமிக்கப்பட்டால் அந்த மாதிரியான நிறுவனத்துக்கு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் 10% வந்து அரசு மானியமாக கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. ஷேர் ஆட்டோ வாங்கக்கூடிய சுய உதவி குழு பெண்களுக்கு வந்து அதில் வந்து 50% மானியம் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. இது போக இந்த தோழி விடுதிகள் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் அமுல்படுத்தியிருக்காங்க இல்லையா, அதை வந்து இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. போஸ்கோ சட்டத்தின்படி கைது செய்யப்படக்கூடிய ஆட்களுக்கு வந்து தூக்கு தண்டனை அப்படிங்கிறத நாங்கள் வந்து வலியுறுத்துவோம், அதுக்காக சட்டம் கொண்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயமும் தேர்தல் வாக்குறுதியில் ஒரு விஷயமாக இருக்குது. நாம் தமிழர் கட்சி சீமானுக்கு வந்தோம்னா
நாங்கள் வந்து பெண்களுக்கு எல்லா இடங்கள்லையும் சம உரிமை கொடுப்போம். சம உரிமை அப்படிங்கிறது வந்து வேலையிலையும் இருக்கும். ஆண்களுக்கு என்ன அளவு சம்பளம் கொடுக்குறோமோ அதே அளவு சம்பளம் பெண்களுக்கும் கிடைக்கிற மாதிரி அதை வந்து உறுதிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. மகப்பேறு காலத்தில் பெண்களுக்கு வந்து ஓராண்டு மகப்பேறு விடுமுறை தரப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் அந்த குடும்பத்தை சேர்ந்த ஆணுக்கும் வந்து இது மாதிரியான சலுகைகள்லாம் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இந்த மாதிரியான சலுகைகள் அந்த குழந்தை 4 வயது அடையிற வரையும் அந்த 4 ஆண்டுக்கும் வழங்கப்படும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் அறிக்கையில் இருக்கிற விஷயம். அதுக்கு அடுத்தது தாவேகாவுக்கு வந்தோம்னா அவர் வந்து பெண்களை பொறுத்தவரையிலேயே அவரோட தேர்தல் அறிக்கையை கொஞ்சம் கூடுதலான நீளம் கொண்டதாக இருக்குது. 1ஆவதுலேருந்து 12ஆவது வகுப்பு வரையும் படிக்கக்கூடிய குழந்தைகளோட தாய்மார்கள் இல்லைன்னா அவங்களோட பாதுகாவலர் அவங்களுக்கு வந்து ஆண்டுக்கு 15,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று சொல்கிறாரு. 2வது அண்ணன் சீர், அதாவது திருமணமாகக்கூடிய பெண்களுக்கு 8 சவரன் நகை, ஒரு பட்டுப்புடவை அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. குடும்ப வருவாய் 5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக உள்ள குடும்ப பெண்களுக்கு மட்டும் இந்த சலுகை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி தாய்மாமன் மோதிரம் அப்படிங்கிற விஷயம் வந்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் இந்த தாய்மாமன் மோதிரம் போடுவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. இது போக தமிழகத்தோட முக்கிய நகரங்கள் ஒரு 10 நகரங்களில் வந்து பெண்களுக்காக மட்டுமே வந்து தொழில் பூங்காக்கள் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாரு. திமுகவில் சொல்லக்கூடிய அந்த தோழி விடுதிகள் மாதிரியே இவரும் வந்து வேலை செய்யும் பெண்களுக்கு வந்து விடுதிகள் அமைக்கப்படும் சொல்கிறாரு. அந்த விடுதிகளில் அதிகபட்ச மாத வாடகை 2,500 ரூபாய் இருக்கும் அப்படின்னு இப்போவே சொல்லிட்டார். அதுக்கப்புறம் பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு தனிப்படை சொல்கிறாரு. அதுக்கு பேர் வேலுநாச்சியார் படை. அந்த வேலுநாச்சியார் படையில் இருக்க பெண்கள், பெண் காவலர்கள் சாதாரண ட்ரெஸ்ஸில் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து உடம்புல கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வருவாங்க. அதனால் பெண்களுக்கு வந்து நடக்கக்கூடிய அநீதிகளை படம் பிடிச்சி ஆதாரமாக வச்சு அவங்க பேரில் நடவடிக்கை எடுக்க இந்த படை வந்து உதவும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. 2வது பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் நீதிமன்றம் போகும்போது அதை ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் மூலமாக சீக்கிரம் தீர்வு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு செய்வோம். இது போக அரசு வந்து தன்னோட தேவைகளுக்கு பல்வேறு பொருட்களை வெளியில் இருந்து தனியார் நிறுவனங்கள்கிட்ட இருந்தெல்லாம் வாங்குது இல்லையா. அந்த மாதிரி வாங்குறதில் 40% பொருட்கள் பெண் தொழில் முனைவோர்கள்கிட்ட இருந்து வாங்குவோம் அப்படிங்கிற இன்னொரு வாக்குறுதியும் தேர்தல் வாக்குறுதியும் வந்து விஜய் தன்னோட தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கார். எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்போ ஏற்கனவே கொடுத்துக்கிட்டு இருக்கிற பவர் டேரிஃப் கன்செஷன், அதாவது வீட்டுக்கு வந்து மாதத்துக்கு 100 யூனிட் இலவச மின்சாரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற அந்த திட்டத்தை வந்து தொடர்ந்து மேற்கொள்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது தவிர காயர் இண்டஸ்ட்ரி, கயிறு தொழில்களுக்கு அவர் வந்து குறைந்த விலையில் வந்து மின்சாரம் கொடுப்போம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இது தவிர விவசாய தேவைக்காக புதியதாக மின் இணைப்பு கேட்டு வரக்கூடிய விவசாயிகள் அவங்க வந்து ஒத்துக்கிட்டால் அவங்களுக்கு வந்து 100% மானியத்தோட சோலார் பவர் பம்பு போட்டு கொடுப்போம் அப்படிங்கிறது வந்து அதிமுக தேர்தல் அறிக்கையில் இருக்குது. இதுவே திமுக தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா 2 லட்சம் விவசாயிகளுக்கு அடுத்த 5 ஆண்டுகளில் 2 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு வழங்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. மின் வாகனங்களோட எண்ணிக்கை அடுத்த 5 ஆண்டில் கிட்டத்தட்ட 30% அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இவங்க வந்து ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்க தேர்தல் அறிக்கையிலேயே அதை சொல்லியும் இருக்காங்க. அதனால் அதுக்கு தேவையான உள்கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்துறது இவங்களோட பணிகளில் ஒன்றா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இது போக 5000 சோலார் பம்புகளை நிறுவுவோம் அப்படிங்கிறது இவங்களோட அறிக்கையிலையும் இருக்க ஒரு விஷயம். ஆனால் அது விவசாயிகளுக்கானதாக இருக்கும் அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக இல்லை. பட் பல்வேறு தேவைகளுக்கு 5000 சோலார் பம்புகள் நிறுவப்படும் அப்படிங்கிறது திமுகவோட கருத்து. நாம் தமிழர் கட்சிக்கு வந்தால் அவர் வந்து அணு மின்சாரத்துக்கு முற்றிலும் எதிரானவன் தான் அப்படிங்கிறத ரொம்ப வலியுறுத்துகிறாரு. அதனால் வந்து கூடங்குளம் அணுமின் நிலையம் வந்து மூடப்படும், அது வந்து தொடர்ந்து செயல்படுறதுக்கு அனுமதிக்கப்படாது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாரு. அதுக்கு மாற்றாக அவர் வந்து மரபுசாரா எரிசக்திகள் பல்வேறு விஷயங்களை வந்து சொல்கிறாரு. அதில் வந்து காற்று மூலமாகவும் சூரிய சக்தி மூலமாகவும் உற்பத்தி செய்யக்கூடிய
மின்சாரத்தோட அளவை வந்து அதிகரிப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. இது தவிர புதிய மாற்று வழிகள் வந்து என்னென்னவோ அதுக்கான எக்ஸ்ப்ளோரேஷன்லாம் நடக்கும் அப்படிங்கிறத அவரோட தேர்தல் அறிக்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். மின்சாரத்தை பொறுத்தவரையில் தாவேக்காவுக்கு வந்தோம்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு 100 யூனிட் மின்சாரம் இலவசம்னு இருக்கு இல்லையா, அதை வந்து 200 யூனிட் அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த 200 யூனிட் மின்சாரம் அப்படிங்கிறது வந்து எல்லா குடும்பத்துக்கும் இல்லை, தேர்ந்தெடுத்த குடும்பங்களுக்கு இல்லை தேர்ந்தெடுத்த இணைப்புகளுக்கு அப்படிங்கிறாரு. அந்த தேர்ந்தெடுத்த அப்படிங்கிறதுக்கு என்ன கிரிட்டீரியன் பேஸ்டாக அவங்க செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த தேர்தல் அறிக்கையில் எதுவும் சொல்லப்படலை. இது தவிர சிறு குறு தொழில்களுக்கு வந்து இந்த சோலார் மின்சாரம் பயன்படுத்தினாங்கன்னா அவங்களுக்கு 100% டேரிஃப் கன்செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சிறு குறு தொழில்கள் சோலார் மின்சாரத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு உடன்பட்டு அதுக்கு முன் வந்தாங்கன்னா அந்த மாதிரியான செட்டப்பை உருவாக்குறதுக்கு தேவையான ஆரம்ப செலவு மொத்தத்தையும் 100% இவங்க கொடுப்பாங்க அப்படிங்கிறத தான் இப்படி சொல்லியிருக்காங்களோ அப்படின்னு நமக்கு தோணுது. மாநிலத்தோட மொத்த மின்சார உற்பத்தியில் தேவையில் வந்து பாதி அளவாவது வந்து இந்த மாதிரி மரபுசாரா மின் உற்பத்தி மூலமாக வந்து பெறணும் அப்படிங்கிற இலக்கு அப்படிங்கிறதும் தாவேக்காவோட தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றிருக்க தகவல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அதிமுக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்காக ஒரு தனி யூனிவர்சிட்டியே வந்து திறன் மேம்பாட்டு பல்கலைக்கழகம் அப்படிங்கிற ஒரு பல்கலைக்கழகத்தை வந்து தொடங்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூபிஎஸ்சி, டிஎன்பிஎஸ்சி இந்த மாதிரியான அரசு பணிகளுக்கான மத்திய அரசு பணிகளோ மாநில அரசு பணிகளோ அது மாதிரியான அரசு பணிகளுக்கு போக விருப்பமுள்ள மாணவர்களுக்கு இல்லை படித்து முடித்த இளைஞர்களுக்கு அதுக்கு தேவையான பயிற்சியை அளிக்கிறதுக்கு கவனம் செலுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. திமுக தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் இவங்க வந்து ஏற்கனவே நான் முதல்வன் திட்டம் வந்து நடைமுறையில் இருக்கு இல்லையா, அந்த நான் முதல்வன் திட்டம் இப்போ 2.0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே வந்து ஒரு மாதத்துக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி ஊக்கத்தொகை கொடுத்துருந்தாங்க. இது 1500 ரூபாய் அதிகரிக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலையும் 50,000 இளைஞர்களுக்கு பயிற்சி அளித்து அந்த ஆட்கள் மூலமாக தொழில் வளர்ச்சியை மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியோட தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்க மாதிரி விவசாயத்தை வந்து அரசு வேலை ஆக்கிறதுனால இளைஞர்கள் வந்து அவங்க என்ன படிச்சிருக்காங்களோ அந்தந்த படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி பல்வேறு விவசாய பணிகளில் அவங்க வந்து அமர்த்துவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. தாவேக்காவோட தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா ஸ்டைஃபண்ட் வாங்கி பயிற்சி எடுத்து திறனை மேம்படுத்திக்கிட்டு வரக்கூடிய இளைஞர்களுக்கு 25 லட்சம் ரூபாய் கொலாட்ரல் ஃப்ரீ லோன் கடன் வசதி ஏற்பாடு செய்து தரப்படும் அப்படிங்கிறாங்க. அந்த மாதிரியான தொழில் முனைவோர் அந்த கடன் வாங்கி தொழில் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தும்போது அவங்க வந்து அந்தந்த உள்ளூர்லேயே இதை வந்து செய்வாங்கங்கிறதுனால நம்ம ஊரில் நம்ம வேலைவாய்ப்பு அப்படின்னு அந்த திட்டத்துக்கு ஒரு பேரும் வச்சு இந்த மாதிரி ஒரு 25 லட்ச ரூபா பிணையில்லா கடன் கொடுப்போம் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து இளைஞர்களுக்கு முக்கியமாக வலியுறுத்துகிற ஒரு திட்டம்னு நம்ம சொல்லலாம். கிராமப்புறங்களில் இருக்கிற அந்த பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிறத வந்து வலிமைப்படுத்தி இன்னும் வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கான ஏற்பாடுகளை செய்வோம் அப்படின்னு சொல்கிறார் எடப்பாடி. இது தவிர கேன்சர் நோய்க்கான ட்ரீட்மெண்ட் வந்து அனைத்து மாவட்ட மருத்துவமனைகள்லேயும் கிடைக்கிறதுக்கும் அதே மாதிரி அதே இடங்களில் செயற்கை கருத்தரிப்பு முறை அந்த சிகிச்சை அளிக்கிறதுக்கான பணிகளிலும் ஈடுபடுவோம் அப்படிங்கிறது வந்து சொல்லப்பட்டிருக்கு. திமுகவோட தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா இப்போ முதலமைச்சர் பேரில் வந்து அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இருக்கு இல்லையா, அந்த மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இன்றைக்கி 5 லட்சம் ரூபாய் வரையும் சிகிச்சை அப்படிங்கிறத வந்து 10 லட்சம் ரூபாய் வரையும் சிகிச்சை பெறுவதற்கு வசதி செய்யப்படும், அதை வந்து மேம்படுத்துவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த மருத்துவ காப்பீடு பெறுவதற்கான தகுதி அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறது அந்த குடும்ப வருவாய் 5 லட்சம் ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறது. அதை வந்து 10 லட்சம் ரூபாயை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி திமுகவோட தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கு. இது தவிர 14 வயது எட்டிய பெண்களுக்கு
அந்த கர்ப்பப்பை புற்றுநோய் வருது அப்படிங்கிறதுக்கு எதிராக இப்போ வந்திருக்கிற அந்த தடுப்பூசி வந்து அனைத்து இளம் பெண்களுக்கும் வழங்கப்படும் இலவசமாக அப்படிங்கிறதையும் வந்து அவங்க தேர்தல் அறிக்கையாக சொல்லியிருக்காங்க. செயற்கை கருத்தரிப்பு முறை மாவட்டந்தோறும், கேன்சர் ட்ரீட்மெண்ட் மாவட்டந்தோறும், இது தவிர சித்தா யூனிவர்சிட்டி ஒன்று உருவாக்குவோம் அப்படிங்கிறதும் திமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்குது. நாம் தமிழர் தேர்தல் அறிக்கைக்கு வந்தோம்னா அவங்க வந்து பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிற வலுப்படுத்துறது மட்டும் இல்லாமல் எவ்வளோ மக்களுக்கு ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் அப்படிங்கிற எண்ணிக்கையை மாற்றி மொத்தத்தில் வந்து மாநிலம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த எண்ணிக்கையை அதிகரிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே தரக்கூடிய மருத்துவ சிகிச்சை அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். ஏழைக்கு என்ன மருத்துவ சிகிச்சை கிடைக்குதோ அதுதான் வந்து மற்றவங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இதுபோக உயர் பதவியில் இருக்கக்கூடிய அரசு பணியாளர்கள் எல்லாருமே இந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும், அரசு ஹாஸ்பிட்டலில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து நாம் தமிழர் தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்காங்க. சித்தா யோகா மருத்துவ சிகிச்சை அதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ணுவோம் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. தாவேகாவை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வருது. அது தவிர இந்த மருந்து பொருட்கள் வந்து குறைந்த விலையில், அதாவது 75% முதல் 90% வரை விலை குறைந்த மருந்துகள் வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சித்தா வெல்னஸ் டூரிசம் அப்படிங்கிற ஒன்று எம்பசைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டூரிசம்னு சொல்லும்போது தாவேகாவோட தேர்தல் அறிக்கையில் இன்னொரு விஷயத்தையும் நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. என்ன அப்படின்னா, சுற்றுலா தொடர்பான விஷயத்தில் இவங்க வந்து பல்வேறு விதமான சுற்றுலா வாய்ப்புகளை என்கரேஜ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுறாங்க. என்ன லிஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்மீக சுற்றுலா அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அப்புறம் சுற்றுச்சூழல் சுற்றுலா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மலை பகுதிகளில் வந்து ட்ரெக்கிங் மாதிரியான விஷயங்கள் போகிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சுற்றுலாவை என்கரேஜ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர கடல் வழி சுற்றுலா அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. இப்படி பலவிதமான சுற்றுலாக்களில் கான்சன்ட்ரேட் பண்ணி இது மூலமாக வந்து மக்களுக்கு வேலை வாய்ப்பும் மாநில அரசுக்கு தேவையான வருவாய் ஈட்டுறதுக்கான வழியாகவும் இதை பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்புறம் சட்டம் ஒழுங்கை பொறுத்தவரையிலையும் ஆன்டி ட்ரக் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி போதைப்பொருள் தடுப்புக்கு எதிராக ஒரு தனி போலீஸ் படையை உருவாக்குவோனும், அந்த போலீஸ் படை வந்து முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படின்னும் சொல்கிறார். இதுவும் எடப்பாடி. ரெண்டாவது, இந்த கூலிப்படைகள் அவங்கள வந்து இரும்பு கரம் கொண்டு அடக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து சொல்கிறாரு. அதை தாண்டி பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறத வலியுறுத்தி இன்றைக்கி வந்து 2ஆம் நிலை நகரங்கள் இருக்கு இல்லையா தமிழகத்தில், அங்கெல்லாம் வந்து சிசிடிவி வசதி செய்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து அதிமுக தேர்தல் அறிக்கை சொல்லுது. திமுகவுக்கு வந்தோம்னா இந்த மாதிரி பாலியல் குற்றத்தில் குறிப்பாக போஸ்கோ சட்டத்தில் கைது செய்யப்படுறது மட்டும் இல்லாமல் அவங்க மேலே இந்த கேஸுகள்லாம் வந்து விரைவாக விசாரிக்கணுங்கிறதுனால ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு போனோம்னா அரசு நிர்வாகம் அப்படிங்கிறதுலையும் இந்த சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற நிர்வாகத்திலையும் பார்த்தீங்கன்னா யாரும் எந்த இடத்துலையும் தலையிடுறத வந்து நாங்கள் விரும்பலை. அதில் வந்து அரசியல் தலையீடு துளி கூட இருக்காது, அதை அனுமதிக்க மாட்டோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது கௌரவ கொலை தடுக்கிறதுக்கு எதிராக முறையான சட்டத்தை கொண்டு வந்து அதை வலிமையாக நாங்கள் வந்து செயல்படுத்தி அதை வந்து முடிவுக்கு கொண்டு வருவோம் அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்போ தாவேகாவை பொறுத்தவரையில் போதைப்பொருள் தொடர்பான குற்றங்களுக்காக தனி காவல் படையை வச்சு அந்த காவல் படை வந்து முதல்வரோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத வலியுறுத்துகிறாங்க. ரெண்டாவது, பள்ளிகளில் வந்து போதைப்பொருள் பயன்பாட்டுக்கு எதிரான குழுக்கள், அதாவது கிளப்புகள் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. இதன் மூலமாக மாநிலத்தையே வந்து ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவோம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பள்ளிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை வந்து நாங்கள் நீக்குவோம் அப்படிங்கிறதையும் வந்து சொல்கிறாங்க. அதாவது ரேஷன் கடை
மற்றும் குழந்தைகள் நலன் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்தோம்னா, அதிமுகவை பொறுத்தவரையில் விவசாய பொருட்கள் பலவற்றையும் இந்த மாதிரியான ரேஷன் கடைகள் மூலமாக விநியோகம் செய்கிறதுக்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும். இது கூட்டுறவு கடைகள் அப்படின்னு ஏற்கனவே இருக்கிறத இந்த ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மூலமாக மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது தவிர ரேஷன் கடையில் ஏற்கனவே இலவச அரிசி கொடுக்கறதோட ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 1 கிலோ சமையல் எண்ணெயும் 1 கிலோ பருப்பும் இலவசமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது தவிர ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர் இலவசமாக தரப்படும் அப்படிங்கிறதும் அதிமுகவோட தேர்தல் அறிக்கையில் இருக்குது. திமுகவோட தேர்தல் அறிக்கையை பொறுத்தவரையில் அவங்க 10,000 புதிய இது மாதிரி பொது விநியோக கடைகள், அதாவது ரேஷன் கடைகள் தொடங்கப்படும் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்காங்க. குழந்தைகளை பொறுத்தவரையில் ஏற்கனவே காலை உணவு திட்டம் அவங்க 5ஆம் வகுப்பு வரை இப்போ அமலில் இருக்கிறத 8ஆம் வகுப்பு வரை உள்ள குழந்தைகளுக்குன்னு விஸ்தரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் இந்த மாதிரி ரேஷன் கடைகள் மூலமாக சிறுதானியங்கள் விநியோகம் செய்யப்படும். அதாவது சாமை, திணை, வரகு, குதிரைவாலி அப்படிங்கிற இந்த மாதிரியான சிறுதானியங்களை ரேஷன் கடை மூலமாக விநியோகிக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும், இந்த விஷயத்தில் ஆட்டோ டிஸ்பென்சர், அதாவது தானாகவே இந்த ஏடிஎம்மில் பணம் எடுக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட டிஜிட்டல் கார்டை இன்சர்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருளை கொடுக்கக்கூடிய வசதிகளை உருவாக்குவதற்கான நடவடிக்கைகள் ஈடுபடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த ரேஷன் கடைகளோட எண்ணிக்கையும் அவங்க இன்க்ரீஸ் பண்ணுவோன்னு இவங்களும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது தாவேகாவோட தேர்தல் அறிக்கைக்கு போனோம்னா, குழந்தைகள் நலனை பொறுத்தவரையில் தாய்மாமன் தங்க மோதிர திட்டம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டும் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நடைமுறையில் இருக்கிற திமுக கொண்டு வந்த அந்த காலை உணவு திட்டம் அப்படிங்கிறத 8ஆம் வகுப்பு வரை அப்படின்னு விஸ்தரிப்புன்னு சொன்ன அந்த திட்டத்தை இவங்களும் அதே மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பல விஷயங்கள் இந்த தேர்தல் அறிக்கையில் ஒப்பிட்டு சொல்லியிருக்கோம். நம்ம நேயர்களும் நண்பர்களும் கேட்டுக்கிட்ட வகையில் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறோம். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள், மற்றபடி யார் யார் இது மாதிரி யோசித்து ஓட்டு போடுவாங்க இந்த தேர்தல் அறிக்கையை பார்த்துன்னு நீங்கள் நம்புகிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.